சில பிள்ளைகள் சமீபத்தில் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா, அப்படியா என்ன குவாலிஃபிகேஷன்? நல்ல அழகாக இருக்கணும் பையன். எப்படி இருக்கணும்? அப்போ மொபா வாட்ச்மேன் டியூட்டி பார்ப்பா. அவன் யாரும் கொண்டு போகக்கூடாது. பையனுக்கு பொண்ணு அழகாக இருக்கணும். அப்போ அன்னையிலேருந்து உனக்கு ஒரு புது வேலை கிடைக்கும். என்னது? கல்யாண வீட்டுக்கு போனாலும் வாட்ச்மேன் டியூட்டி. அழகு ஆபத்து. இது யாரிடத்திலிருந்து படிக்கிறோம்? ஆபிரகாமினிடத்திலிருந்து படிக்கிறோம். கொண்டு போயிட்டாங்கல்ல, கொண்டு போயிட்டாங்க. இந்த கிழவியா அந்த ராஜா கொண்டு போயிட்டான். இவர் ஒரே ஃபீலிங். கொண்டு போனதுக்கு என்ன? தங்கச்சி தங்கச்சின்னு கொண்டு நடந்திருக்கார். நிறைய பேர் இப்படி அப்பதான் கொண்டு நடக்கிறாவ, தங்கச்சி தங்கச்சின்னு. இது நம்மகிட்ட இருந்து வந்த சுபாவம் இல்லை, ஆபிரகாம் தந்த சுபாவம். கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மார்த்தாண்டத்தில் காருக்குள்ளே படுத்திருக்கேன். மார்த்தாண்டத்தில் ஒரு ஆளுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு காருக்குள்ளே படுத்திருக்கேன். அப்போ நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் மக்கள். வண்டியில் கிளாஸ் வெளியே இருந்ததா, யாரோ ஒரு ஆளுக்கு கை இடிச்சிட்டு வண்டி லைட்டாக ஆடிச்சு. வண்டி லைட்டாக ஆடிச்சு. நான் தூங்கிட்டு இருந்த எனக்கு கண்ணு முழிப்பு வந்துட்டு, கண்ணு முழிச்சு இவ்வளோ வேகமாக இடிச்சது யாருலேன்னு பார்த்தா நம்ம சபைக்கு வர ஒரு பயல் கூட ஒரு ஃப்ரெண்டு. பார்த்தீங்களா மக்களை, வந்து சிக்கு அது நம்மள்கிட்ட. கை எங்க கிடக்கு? தோல்ல கிடக்கு. தோல் அந்த குட்டி கொஞ்சம் கட்ட, அது கரெக்டாக என்ன கிளாஸுக்கு அளவுக்கு இருந்து இவனுக்கு முட்டு பட்டாக்க நான் எழும்பினது காரில் இடிச்சு. மக்களை கவனிச்சுக்கிடணும். அதாவது அந்த கார் ஆடு அளவுக்கு இடிச்சிருக்கான். அவன் தடவை கூட இல்லை, தடவுக்குள்ள நேரமாடா தனக்க கைய. நான் உடனே வீடியோ எடுத்தேன். எடுத்து வச்சுட்டு நான் கிடந்து உறங்கினேன். 5-6 நாள் கழிச்சு ஒரு நாள் பையன் கூப்பிட்டு பேசினேன். அவன் ரொம்ப அழகா கேஷுவலாக பதில் சொன்னான். அப்போ நான் காரியத்தை சொன்னப்ப, ஐயே அது ஃப்ரெண்டு இல்லை, நான் ஒரு குட்டியை கூட போனதை கண்டமில்லேன்னு சொன்னேன். அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஐயே அது எனக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, சைடில் இல்லையா போனான்னு. வீடியோவை காட்டி கொடுத்தேன். சாரி மாமான். நான் சில நேர காரியங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு சங்கடமாக வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிசங்கடம் வருது தெரியுமா? அல்லேலூயா. இவன் என்ன சொல்லுங்க, ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கொண்டு நடத்தான். ஆனா ஆள் எங்க போகுது? ஃப்ரெண்டுல இல்லை, சைடுல. ஃப்ரெண்டுல இல்லையா போகணும்? ஃப்ரெண்டு சைடுல இல்லையா போகுது? அப்ப பேர் என்னது? ஃப்ரெண்டு. போறது எங்க? சைடுல. இங்க ஆள் என்னது? மனைவி. சொன்னது என்ன? சகோதரின்னு. இன்னைக்கு பலரும் அப்படிதான். அதனாலதான் சொல்லுங்க, கொண்டு போயிடப்படாது கண்டவனும் குடும்ப ஜீவிதத்தை, வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லாவே இல்லை, ஒரு முறை கூட சொல்லுங்க. அவன் கொண்டு போயிட்டான். ராத்திரி இவருக்கு ராஜா கிட்ட போய் என மனைவி எனக்கு தான் சொல்ல முடியாது, என்ன தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி வச்சிருக்காரு. ராத்திரி ஆண்டோர் போய் அவனை பார்த்து எச்சரித்தார். அம்மா அந்த அந்த வசனத்தை ஒன்று படிங்க. இரவிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்று படிங்க மக்களே. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி. தெய்வம் என்னெல்லாம் வேலை பார்க்காரு பார்த்தீங்களா? தெய்வத்துக்கு எவ்வளவு வேலை கிடக்கு. இதுக்கு இடையில நம்ம இடையில லோனு கட்டித்தாரு. சில சொல்றாங்க கரண்ட் பணம் கட்டணும். நமக்கு கரண்ட் பணம் கட்டணும், நமக்கு லோனு கட்டணும், பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும். நம்ம வீடுகளில் எல்லாம். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு ஆட்டோவில் டீசல் போட பைசா இல்லை, பேடு டீசல் போடணும், பிள்ளைக்கு பீஸு கட்டணும். அப்ப தெய்வத்துக்கு என்ன வேலை? இதுக்க கூட இன்னொரு வேலை, உன பெண்டாட்டிய பாதுகாக்கு. அழகா இருக்கான்னு கட்டி கொண்டு வந்தேன். இப்ப கொண்டு போனான்.
இப்ப பெண்டாட்டிய பாதுகாக்கிறது இவரை கொண்டு கழியாம வந்தப்போ அவன் சாயங்காலம் கொண்டு போனா இவரு ராத்திரி போய் நிக்காரு. எப்படி? ஆறு நம்ம தெய்வத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கும் மக்களே. நம்ம மேல எவ்வளவு கரிசனை இல்லையா? நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம வாழ்க்கையின் மேல, நம்ம தெய்வத்துக்கு எவ்வளவு கரிசனை இல்லையா? அல்லேலூயா.